ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ட்ரோடக்ஷன் டு மேனுவல் டெஸ்ட் இன்ஜினியர். ஸோ பேசிக்காக வந்துட்டு டெஸ்ட் இன்ஜினியர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா பேசிக்காக இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் சைடில் வந்துடும். நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றப்போ உங்களோட டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் உங்கள் டார்கெட்டாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட வந்து ஃப்ளிப்கார்ட் வந்துட்டு என்னோட அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஸோ டெவலப்மெண்ட் டீம் தனியாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு த்ரூ த டெவலப்பர் வச்சு அவங்க டெவலப் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் டெவலப் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணுவாங்க. இந்த வேலிடேஷன் பண்ணுறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த வேலிடேஷனை மேனுவலாக பண்ணுறாங்கல்ல அவங்கள தான் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் டெஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். மேனுவல் டெஸ்டிங் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி ஃபீல்டு, இப்போ வந்து லாகின் பட்டன் ஒர்க் ஆகுதா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியும் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத மேனுவலாக பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு எரர் ஃப்ரீயாக யூசர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு அப்ளிகேஷன் வந்து மார்க்கெட்டில் வருது. இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, நீங்கள் ஆட் டு கார்ட் கொடுக்குறீங்க, பட் ஆட் டு கார்ட் உங்கள் சைடில் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷனை எகெயின் யூஸ் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் ஆவீங்க. பட் அதுவே அந்த அப்ளிகேஷனோட எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறப்போ யூசர் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு யார் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் டீம் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ டெஸ்டிங்கில் நம்ம வந்து மேனுவலாக ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணி ப்ரொவைட் பண்ணுறவங்கள தான் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் டெஸ்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நீங்கள் மேனுவல் டெஸ்ட் இன்ஜினியராக நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு என்னென்ன மாதிரி டொமைன் பேஸ் பண்ணிலாம் ஒர்க் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் பொறுத்து அது நமக்கு வேரி ஆகும். இப்போ ஒரு சில அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இந்த வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ க்ரோமில் போயிட்டு flipkart.com அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து URL வழியாக ப்ரௌசர்லேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க. அப்போ அந்த அப்ளிகேஷனை ஒரு யூசர் வந்து ப்ரௌசர்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறப்போ எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகணும். ஸோ அதை வேலிடேட் பண்ணுறவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. மொபைல் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா சேம் அந்த ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து என்னோடய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைலில் ஃப்ளிப்கார்ட் ஆப் வழியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். அப்போ பேசிக்காக நீங்கள் அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்துட்டு மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் வழியாக ஆக்சஸ் பண்ணுறப்போ அந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் உங்களுக்கு ஒர்க் ஆகணும். அப்போது அந்த சேம் அப்ளிகேஷனை த்ரூ த ப்ராடக்ட் வழியாகவும் எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்துட்டு எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதையும் வேலிடேட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு அப்ளிகேஷனை நம்ம யூசர்கிட்ட கொடுக்குறப்போ வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனாகவும் கொடுப்போம், மொபைல் பேஸ்ட் அப்ளிகேஷனாகவும் கொடுப்போம். அப்போ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி ஆகணும். அப்போ இதை ரெண்டுமே டெஸ்ட் பண்ணுறவங்க வந்துட்டு வெப் அப்ளிகேஷன் டெஸ்டர் தனியாக இருப்பாங்க, மொபைல் அப்ளிகேஷன் டெஸ்டர் தனியாக இருப்பாங்க. ஸோ ஒரு சில ஆர்கனைசேஷனில் ரெண்டுமே வந்துட்டு டெஸ்டிங் டீம் ஒரே பர்சன் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட் இன்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சில கம்பெனியில் வந்துட்டு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் மட்டும் ஒர்க் பண்ணுவீங்க, ஒரு சில கம்பெனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் பேஸ்ட் அப்ளிகேஷனாகவும் ஒர்க் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர். ஸோ பேசிக்காக வந்துட்டு ஒரு சில சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிஸ்னஸ் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போ அந்த அப்ளிகேஷனில் வந்து நமக்கு செயின் அப்ளிகேஷன், சைல்டு அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ணி ப்ரொவைட் பண்ணுவீங்க. அப்போ என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இ-காமர்ஸ். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஒரு டெஸ்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றப்போ மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸ் வந்துட்டு இந்த இ-காமர்ஸ் டொமைனில் ஒர்க் பண்ணேன்னு சொல்லுவாங்க. இந்த இ-காமர்ஸ் டொமைன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ளைட் புக் பண்ணுறீங்க அப்படின்றப்போ அது ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் தான். இந்த மாதிரி புக்கிங் ஆப்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு ஆர்டர் பண்ணுறீங்களா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இ-காமர்ஸ் அப்ளிகேஷன். ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் அவங்களோட ப்ராடக்ட்டை ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அது வழியாக போயிட்டு ஷாப்பிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு புக்கிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு பில் பேமெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இ-காமர்ஸ் அப்ளிகேஷன்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கேமிங் அப்ளிகேஷன். ஸோ பேசிக்காக இப்போ ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு கேம் வைஸ் மார்க்கெட்டில் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ அந்த அப்ளிகேஷனுக்குரிய பக் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரிசால்வ் பண்ணி தான்
யூசர் கேமர்ஸ் கிட்ட ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம கேம் விளையாடுறப்போ அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ஒரு சில ஃபீச்சருக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்றப்போ இட் வில் நாட், அது நமக்கு ப்ராப்பராக வந்துட்டு அப்ளிகேஷன் வைஸ் கேம் வைஸ் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்காது இல்லை. அப்போ கேமிங் அப்ளிகேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ணி தான் வந்துட்டு மார்க்கெட்டில் கொடுப்பாங்க. அப்போ பேசிக்காக வந்து நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து என்ன டொமைன் பேஸ் பண்ணி இருக்கும் அதை பேஸ் பண்ணி உங்களோட டெஸ்டிங் ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலோகேட் ஆகும். ஓகே, இப்போ எனக்கு என்ன மாதிரி ரோல்லாம் கொடுப்பாங்க, நான் ஒரு மேனுவல் டெஸ்ட் இன்ஜினியர் நான் ஒரு ஆர்கனைசேஷனை நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன மாதிரி ரோல்லாம் அலோகேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வைஸ் உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன, அந்த அப்ளிகேஷன் வைஸ் அதனுடைய எண்ட் டு எண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதில் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது அண்ட் வந்துட்டு நிறைய நம்ம வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் எடுத்தீங்க அப்படின்னா லாகின் பேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட் அவன் வந்து மொபைல் சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை க்ரோசரியாக இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரானிக் சர்வீஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல. ஸோ அப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த அப்ளிகேஷன் வைஸ் எண்ட் டு எண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்துட்டு ஆஸ் அ மேனுவல் டெஸ்டர் நீங்கள் கேதர் பண்ணி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் டெஸ்டிங் ப்ராசஸ் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒன்ஸ் அந்த அப்ளிகேஷன் வைஸ் வந்து எண்ட் டு எண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் டெவலப்பர் உங்ககிட்ட வந்துட்டு அப்ளிகேஷனை ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா டெஸ்ட் கேஸ் வந்து ரைட் பண்ணுவீங்க. ஸோ டெஸ்ட் கேஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி செக் பண்ணுறீங்க அப்படின்றப்போ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்துட்டு என்னென்ன ஸ்டெப் வழியும் போகலாம், ஸோ எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது, அண்ட் தென் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனாலிட்டியோட ரிசல்ட் என்ன வருது, அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்துட்டு ஒர்க் ஆகுதா, இல்லை அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்துட்டு ஒர்க் ஆகலை அப்படின்னா என்ன ரீசன், என்ன பங்கு காமிக்குது. ஸோ இந்த மாதிரி என்ன செய்வீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் கேஸ் வந்து ரைட் பண்ணுவீங்க. இந்த டெஸ்ட் கேஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு ட்ரூ ஆகணும். ட்ரூ மீன்ஸ் அந்த டெஸ்ட் கேஸோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த டெஸ்ட் கேஸ் வந்துட்டு அப்ளிகேஷன் வைஸ் சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்ல முடியும். இல்லை நீங்கள் ரைட் பண்ணுற ஒரு டெஸ்ட் கேஸ் வந்துட்டு அப்ளிகேஷனில் சப்போர்ட் பண்ணலை அப்படின்றப்போ அப்போ அங்கே நீங்கள் ஃபால்ஸ் கொடுத்துட்டு அது என்ன ரீசன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு ஸோ பேசிக்காக வந்துட்டு இது எல்லாமே நீங்கள் டாக்குமெண்ட் தான் பண்ணி மேனேஜ் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு மேனுவல் டெஸ்ட் இன்ஜினியராக இருக்கிறப்போ நீங்கள் டெஸ்ட் கேஸ் ரைட் பண்ணுறப்போ நீங்கள் ஒரு டாக்குமெண்டேஷன் மெயின்டைன் பண்ணுவீங்க. சேம் ஆஸ் இட் இஸ் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறீங்கல்ல, இப்போ நீங்கள் டெஸ்ட் கேஸ் ரைட் பண்ணுறீங்க, அந்த டெஸ்ட் கேஸ் எல்லாமே ட்ரூ ஆச்சுன்னா ஓகே. பட் ஒரு சில டெஸ்ட் கேஸ் நீங்கள் ரைட் பண்ணியிருப்பீங்க, பட் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி அந்த அப்ளிகேஷனில் ஒர்க் ஆகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் மேனுவலாக செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ ஒர்க் ஆகலை அப்படின்னா அதுக்கு நீங்கள் பக்கை வந்து ரைஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து இஷ்யூ அப்படிங்கிறத டிஃபெக்ட் அனலைஸ் பண்ணி அதுக்கான பக்கை வந்து நீங்கள் ரைஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஸோ இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ அந்த அப்ளிகேஷனில் வந்து டெவலப்பர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, டெவலப்பர் வந்து இந்த அப்ளிகேஷனில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி எகெயின் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ நீங்கள் எகெயின் வந்து டெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த சேஞ்சஸ் மட்டும் இல்லாமல் அந்த கம்ப்ளீட் அப்ளிகேஷனை எகெயின் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அந்த சேஞ்சஸால் எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷனில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, இல்லை எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷனோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்துட்டு ஏதாச்சும் நமக்கு இம்பேக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வேலிடேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ பேசிக்காக வந்துட்டு நீங்கள் ஒரு டெஸ்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறப்போ டெவலப்பர் உங்ககிட்ட நியூ ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுவீங்க. ஸோ அதை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரெஷன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸிஸ்டிங்கும் ஒர்க் ஆகுதா, நியூ சேஞ்சஸும் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து டெஸ்ட் பண்ணி சொல்லுவீங்க. அண்ட் நீங்கள் வந்து ஆஸ் அ டெஸ்ட் இன்ஜினியராக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, மேனுவல் டெஸ்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டெவலப்பரோட கோஆர்டினேட் பண்ணிவிட்டு ஃப்ரம் த டெவலப்பர் அவங்க என்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் டெவலப் பண்ணுறாங்க அப்ளிகேஷன் சைடு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அடுத்து நீங்கள் ஸ்டாக் ஹோல்டரோடையும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷனோட என்டையர் ஃபங்க்ஷனாலிட்டியும் நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் டெஸ்ட் கேஸ் ரைட் பண்ணி அந்த டெஸ்ட் கேஸை நீங்கள் ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வேல்யூவான இன்புட்டாக ப்ரொவைட் பண்ண முடியும். அண்ட் ஸோ நீங்கள் வந்துட்டு ஆஸ் அ மேனுவல் டெஸ்ட் இன்ஜினியராக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை வந்துட்டு அடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிறீங்க. இங்கே ரிலீஸ் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்க, அது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவீங்க. ரிலீஸ் பண்ணாதான் வந்துட்டு ப்ரௌசர்லேருந்து டைரெக்டாக யூசர் வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க, கஸ்டமர் வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போது நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிஃபோர்
எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத குவாலிட்டி செக் பண்ணுவீங்க. ஸோ குவாலிட்டி செக் அப்படிங்கிறது என்ன வந்து நத்திங் பட் எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட் கேஸ் படி நமக்கு ப்ராப்பராக வந்துட்டு பக் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத ஆஸ் அ மேனுவல் டெஸ்டர் நீங்கள் மேனுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் செக் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் டெஸ்டரோடைய ரோலாக வந்துட்டு நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணுறப்ப இருக்கும். ஓகே, இப்போ நான் ஒரு மேனுவல் டெஸ்டராக நான் ஃப்ரெஷராக நான் என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்னோட குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட மஸ்ட்டு வந்து டிகிரி இருக்கணும். ஸோ நீங்கள் வந்துட்டு அது பிடெக்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் பிஎஸ்சியாக இருக்கலாம். ஸோ வாட் எவர் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெஸ்டிங் சைடில் வந்துட்டு ஒரு சில சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஃபஸ்ட் நீங்கள் அந்த சர்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்துட்டு கோ த்ரூ பண்ணிவிட்டு சர்டிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட கெரியர் வைஸ் வந்து நீங்கள் ஃப்ரெஷராக வந்துட்டு மேனுவல் டெஸ்டராக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நான் மேனுவல் டெஸ்ட் என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றப்ப என்கிட்ட டிகிரி இருக்குது. என்னோட ஸ்கில்ஸ் நான் எப்படி வந்துட்டு நான் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ பேசிக்காக உங்களுக்கு வந்துட்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் இதை வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு மேனுவல் டெஸ்டராக ஒர்க் பண்ணுறப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ஃப்ரம் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருந்து டில் அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் இன் பெட்டிவீனில் என்டையர் ப்ராசஸ்மே மேனுவல் டெஸ்டர் வந்து கம்ப்ளீட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி லைஃப் சைக்கிள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் இதை வந்து SDLC அப்படின்னு சொல்லுவோம். இதோட நாலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து மேனுவல் டெஸ்டராக உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறப்போ இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக வந்துட்டு கோத்ரூ பண்ணியிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா STLCன்னு சொல்லுவாங்க. அது வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்டிங் சைடில் லைஃப் சைக்கிள் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கோத்ரூ பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் டெஸ்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறப்போ நீங்கள் ஒரு சில டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அந்த டூல் வழியாக தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டெஸ்ட் கேஸ் ரைட் பண்ணுறது அண்ட் பக்கெல்லாம் நீங்கள் ரைஸ் பண்ணுறது, பக்கெல்லாம் மேனேஜ் பண்ணுறது, ரிப்போர்ட்டை வந்து மேனேஜ் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டூல்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அப்போ இந்த டூல்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ அப்போ பேசிக்காக வந்து டெஸ்ட் மேனேஜ்மெண்ட் டூல் அப்படின்றது டெஸ்ட் ரெயில், ஜெப்ஹேர் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கணும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கேஸ் ரைட் பண்ணுறதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ உங்ககிட்ட ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கான டெஸ்ட் கேஸ் வந்து நீங்கள் எப்படி ரைட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கோத்ரூ பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் சிம்பிளாக போயிட்டு நீங்கள் கூகுளில் போயிட்டு டெஸ்ட் கேஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் கேஸோடைய ஃபார்மேட்லாம் வரும். ஸோ ஆஸ் பர் த ஃபார்மேட் டெஸ்ட் கேஸ் வந்து எப்படி ரைட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் இப்போ டெஸ்ட் கேஸ் ரைட் பண்ணிட்டீங்க, இப்போ உங்களுக்கு டிஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் அதுக்கு என்ன செய்வீங்க அப்படின்னா டிக்கெட்ஸ் வந்து ரைஸ் பண்ணுவீங்க. அப்போ டிக்கெட்ஸ் வந்து எது வழியாக ரைஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட்டிங் டூல் வழியாக ரைஸ் பண்ணுவாங்க. பக் ரைசிங் டூல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஜீரா, பக்ஸிலா இந்த மாதிரி நமக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. அண்ட் இது இல்லாமல் நீங்கள் ஒரு டெஸ்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறப்போ நீங்கள் டேட்டாவையும் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ அப்போ டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து SQL வழியாகவும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை டேட்டா பேஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த டேட்டா பேஸ் வேலிடேஷனுக்கு உங்களுக்கு பேசிக்காக வந்து SQLோட query நாலேஜ் இருக்கணும். ஸோ SQL பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு டெஸ்ட் இன்ஜினியர் உங்களுக்கு வந்து பேசிக் நாலேஜ் ஆச்சு இருக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து டெஸ்ட் கேஸ் ரைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீங்கள் 2-3 டெஸ்ட் கேஸில் ரைட் பண்ணி பார்த்துட்டு அண்ட் தென் நீங்கள் லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட்டாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கோத்ரூ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கல் ஸ்கில் வந்து எனஃப் ஃபார் மேனுவல் டெஸ்ட் இன்ஜினியர். ஓகே, இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேஷன் சைடில் வந்து செலனியம் டூல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது வந்து மேனுவலுக்கு மேண்டேட்ரி கிடையாது. பட் எகெயின் உங்களுக்கு இது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா லைக் உங்களுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு ஆட் ஆன் மாதிரி தான். ஸோ பட் மேனுவல் சைடில் நீங்கள் செலனியம்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ், இப்போ நீங்கள் ஒரு மேனுவல் டெஸ்டராக உங்களோட டீமில் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுடைய டே டு டேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த இஷ்யூஸ் வந்து கிரிட்டிக்கலாக இருக்கா இல்லை வந்துட்டு அது சிவியாரிட்டி பேஸ் பண்ண இஷ்யூஸாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபங்க்ஷனாலிட்டியை பொறுத்து நீங்கள் அதை டிஃபைன் பண்ணுவீங்க.
ஸோ அப்போ ஆஸ் பர் தட் உங்களோட என்விரான்மெண்ட் வந்து எப்படி இருக்குது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி அந்த இஷ்யூஸை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், அதை நீங்கள் எப்படி கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி ஆகணும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒரு டெஸ்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றப்போ உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்துட்டு நீங்கள் மஸ்ட். ஏன்னா நீங்கள் டெவலப்பரோட கம்யூனிகேட் பண்ணி தான் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுவீங்க. ஆஸ் வெல் அஸ் நீங்கள் ஸ்டாக் ஹோல்டரோட கம்யூனிகேட் பண்ணி தான் கம்ப்ளீட் அப்ளிகேஷனோட ஃபங்க்ஷனாலிட்டிஸை நீங்கள் கேதர் பண்ணுவீங்க. ஸோ அப்போ பேசிக்காக வந்துட்டு நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்துட்டு லைக் யூ மஸ்ட் ஹாவ் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டாக்குமெண்டேஷன் ஸ்கில். ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு மேனுவல் டெஸ்ட் ஒர்க் பண்ணுறப்போ நீங்கள் நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இஷ்யூ அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது பேஸ் பண்ணி நீங்கள் இஷ்யூ வந்துட்டு இந்த ஜீரோ டிக்கெட்டில் ரைஸ் பண்ணியிருக்கோம், ஸோ இதோட ஸ்டேட்டஸ் இதுதான் அப்படிங்கிறது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு டாக்குமெண்ட் இட் எவ்ரிவேர். ஸோ அப்போ உங்ககிட்ட டாக்குமெண்டேஷன் ஸ்கில் வந்து மேண்டேட்டரியாக இருக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மேனுவல் டெஸ்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறப்போ உங்களோட டீமோட கம்யூனிகேட் பண்ணி எண்ட் டு எண்ட் உங்களோட லைக் நீங்கள் டெய்லி பேசிஸில் நீங்கள் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறீங்க அண்ட் தென் வந்துட்டு உங்களுடைய எண்ட் டு எண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ மஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இல்லாமல் நீங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டீம் மெம்பர்ஸோட மர்ஜ் ஆகி ஒர்க் பண்ணுறப்போ இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு மேனுவல் டெஸ்ட் இன்ஜினியராக இருக்கிறேன். என்னோட கெரியரில் வந்து எனக்கு என்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரி லெவலாக நீங்கள் ஒரு டீமில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஸோ பேசிக்காக உங்களை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் மேனுவல் டெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரோல் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆஸ் பர் தட் ஒரு அப்ளிகேஷன் வைஸ் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெஸ்ட் கேஸ் வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த டெஸ்ட் கேஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆச்சுன்னா ஓகே, டெஸ்ட் கேஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபால்ஸ் ஆகுது இல்லை ஃபெயிலியர் ஆகுது, சக்ஸஸ் ஆகாமல் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அப்போ நீங்கள் டிஃபெக்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் பக் ரைஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அப்போ இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரி லெவலில் ஒரு டீமில் ஜாயின் பண்ணுறப்போ நீங்கள் டெஸ்ட் கேஸ் பேஸ் பண்ணி தான் கம்ப்ளீட்டாக உங்களோட ரோல் வந்து அலோகேட் ஆகும். ஓகே, ஸோ ஆஃப்டர் ஒரு 2+ இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களோட கெரியரில் வந்து நீங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட் லெவலில் மூவ் ஆவீங்க. அப்போ நீங்கள் மிட் லெவலில் மூவ் ஆகுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் வந்து டெஸ்ட் பிளான்ஸ் அண்ட் பக்ஸை வந்துட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அண்ட் பக்ஸை நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுவீங்க. ஸோ அது சிவியாரிட்டி பக்ஸா இல்லை கிரிட்டிகாலிட்டி பக்ஸா இந்த மாதிரி நீங்கள் வந்து பக்ஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பரோட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்கள் டீமை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கான ரோலில் வந்து நீங்கள் மூவ் ஆவீங்க. ஸோ அப்போ அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் டெஸ்ட் பிளான் டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் வந்து உங்களுடைய ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட், தட் மீன்ஸ் இஷ்யூஸ் இல்லாமல் பக் இல்லாமல் உங்கள் ப்ராடக்டை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டு நீங்கள் ஒரு மிட் லெவலில் ஒர்க் பண்ணுறப்போ 2+ இயரில் ஒர்க் பண்ணுறப்போ உங்களோட ரோல் வந்து அலோகேட் ஆகும். ஸோ அதுவே நீங்கள் சீனியர் லெவலில் உங்களோட டீமில் இருக்கீங்க, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5+ இயரில் நீங்கள் உங்கள் டீமில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து லீடர்ஷிப் ஸ்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் ஆகும். ஸோ பேசிக்காக உங்களுக்கு அண்டரில் வந்துட்டு ஜூனியர் டெஸ்ட் இன்ஜினியர் இருப்பாங்க அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களாம் நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி அவங்க என்னென்ன டெஸ்ட் கேஸ் ரைட் பண்ணுறாங்க, ஸோ அவங்க டெஸ்ட் கேஸ் எல்லாமே எவ்வளோ சக்ஸஸ் ஆகுது எவ்வளோ ஃபெயிலியர் ஆகுது, ஸோ அவங்க என்னென்ன மாதிரிலாம் ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு லீடர்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெலிவரிபிள் டீமோட கோஆர்டினேட் பண்ணி ஸோ எண்ட் டு எண்ட் நீங்கள் வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து உங்கள் அப்ளிகேஷன் சைடு அண்ட் ஸ்டாக் ஹோல்டர் சைடு அண்ட் டெவலப்பர் சைட்லேருந்து என்ன டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க, ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம பாத்வே தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு மேனுவல் டெஸ்ட்டர் உங்கள் கெரியரை வந்து ஃப்ரெஷர்லேருந்து நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து மஸ்ட் பேச்சுலர் டிகிரி இருக்கணும். அது எந்த ஃபீல்டில் வேணாலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பிடெக்காக இருக்கலாம், இல்லை பிஎஸ்சியாக இருக்கலாம், இல்லை பிஇஆர் இருக்கலாம், வாட் எவர் நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் பேஸ் பண்ணியும் உங்களோட டிகிரி வந்து இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு டிகிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஸ்கில்ஸ் வந்துட்டு லேர்ன் பண்ணியிருக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்ககிட்ட இருக்கணும். ஸோ அப்போ தான் ஆஸ் அ டெஸ்ட் இன்ஜினியராக உங்கள் ரோல் எங்கே அப்ளை ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேஷன்ஸ்.
ஸோ நீங்கள் டெஸ்ட் இன்ஜினியராக உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்றப்போ நீங்கள் சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுடைய ரெஸ்யூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ ஆட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ சர்டிஃபிகேஷன் வந்து மஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிட்டீங்க, உங்களோட சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் ட்ரை ஃபார் சம் இன்டர்ன்ஷிப். ஸோ நீங்கள் இன்டர்ன்ஷிப் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா QA ட்ரைனியாவோ இல்லை ஜூனியர் டெஸ்ட் இன்ஜினியரோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஹையர் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்டர்ன்ஷிப் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு ஹேண்ட்ஸ் ஆன் ரியல் டைமில் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வைஸ் உங்களோட ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் கெயின் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் ஆஸ் அ என்ட்ரி லெவல். ஸோ உங்களோட ஜூனியர் டெஸ்ட் இன்ஜினியராக பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த சினாரியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் கேஸ் ரைட் பண்ணுறது, உங்களோட டீமில் இருக்கக்கூடிய பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அலாங் வித் தட் நீங்கள் நெட்வொர்க்கிங் பில்ட் பண்ணுறது மஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்கள் QA கம்யூனிட்டிஸாக இருக்கட்டும், நீங்கள் நிறைய வெபினார்ஸில் லைக் அட்டென்ட் பண்ணுறப்போ யூ மஸ்ட் கெயின் சம் நெட்வொர்க்கிங். ஸோ நீங்கள் நிறைய பீப்புள்ஸ் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ த்ரூ தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இண்டஸ்ட்ரி வைஸ் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். ஸோ ஐடியோட இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, ஸோ அதில் என்னென்ன மாதிரியான ஜாப் ரோல்லாம் வந்துட்டு டெஸ்டிங் சைடில் அவங்க வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து மேண்டேட்ரியாக வந்துட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே த்ரூ த நெட்வொர்க்கிங் வழியாக பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் கெட் சம் மோர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போ உங்ககிட்ட ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ சர்டிஃபிகேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து சர்டிஃபிகேஷன்ஸில் ISTQB ஃபவுண்டேஷன் லெவல்னு சொல்லுவாங்க. இது பேசிக்காக என்ன அப்படின்னா நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் ப்ளஸ் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள் இதெல்லாமே நீங்கள் கோத்ரூ பண்ணியிருந்தீங்க, நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பேசிக்காக வந்துட்டு ஒரு டெஸ்ட் இன்ஜினியர் ரோல் என்னவா இருக்கும், அந்த ரோலில் வந்து என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் ரோல்ஸ்லாம் அலோகேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து பேசிக்காக வந்துட்டு இருக்கும். ஸோ இதோட நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா CSIT அப்படிம்பாங்க. ஸோ CSTE. ஸோ இந்த CSTE அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ இந்த எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்கறது உங்களுக்கு வெல் எனஃபாக இருக்கும். ஏன்னா இந்த CSTயில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்க அப்படின்னா லைக் நீங்கள் வந்துட்டு ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ எகெயின் இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பக் பேஸ் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை ஒரு இஷ்யூ நீங்கள் எப்படி ரிசால்வ் பண்ணீங்க, ப்ளஸ் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சாஃப்ட்வேர் குவாலிட்டி அனலிஸ்ட். இதை வந்து CSQA அப்படி சொல்லுவாங்க. இட்ஸ் நத்திங் பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் லெவல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த CSQA நீங்கள் எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்துட்டு இந்த ISTQBன்றதை ஃபர்ஸ்ட் நீங்கள் எழுதியிருக்கணும். ஸோ இது எழுதியிருந்தீங்கன்னா மட்டும்தான் யூ கேன் கோ ஹெட் ஃபார் தி CSQA. இது வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அட்வான்ஸ் லெவல் ஆஃப் த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறப்போ உங்களுடைய ரெஸ்யூமில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறப்போ ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்யூம் வைஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு வெயிட்டேஜ் வந்து ஆட் ஆகும். ஸோ அப்போ இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் என்னோட சேலரி வைஸ் வந்துட்டு என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு என்ட்ரி லெவலில் நீங்கள் இந்தியா பேஸ் பண்ணி உங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு என்ட்ரி லெவலில் ஜூனியர் டெஸ்ட் இன்ஜினியருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 LPL வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் MNCயாக இருக்கட்டும் இல்லை ஸ்மால் ஸ்கேல் கம்பெனியாக இருக்கட்டும் தே ரெடி டு கிவ் திஸ் கைண்ட் ஆஃப் இந்த LP உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகே, நீங்கள் மிட் லெவலாக இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 2+ இயரில் இருக்கீங்க, 2+ இயரில் உங்களோட மேனுவல் டெஸ்ட் இன்ஜினியருக்கு என்ன மாதிரியான சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் வந்து 6 LPலேருந்து ஸ்டார்ட் ஆகும், அப் டு 9 LP வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் தென் சீனியர் லெவல். ஸோ மேக்ஸிமம் சீனியர் லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லீட் லெவலில் மாதிரி தான் ஹையர் பண்ணுவாங்க. ஸோ தட் நீங்கள் உங்கள் டீமை மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அலாங் வித் தட் ஜூனியர் டெஸ்ட் இன்ஜினியர் அண்ட் டெஸ்ட் இன்ஜினியர். அப்போ உங்கள் ரோலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் லெவலில் உங்களுக்கு பேக்கேஜும் பார்த்தீங்க அப்படின்னா 10 LPAக்கு மேலே தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து இந்தியாவில் ப்ரொவைட் பண்ணுறது. ப்ளஸ் நீங்கள் அப்ராடில் உங்களோட கெரியர் வந்துட்டு மேனுவல் டெஸ்ட் இன்ஜினியர் நீங்கள் மூவ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ என்ட்ரி லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் டெஸ்ட் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு $40,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் அப் டு $60,000.
அண்ட் மிட் லெவலாக நீங்கள் உங்களோட கெரியரை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $65,000 அப் டு $85,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சீனியர் லெவல் அப்படிங்கிறது எகெயின் இட்ஸ் எ லீட் லெவல். ஸோ நீங்கள் அப்ராடில் ட்ரை பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு $90,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க.